Audio Jungle. Hi, hello, welcome back to my channel, dear students. Happy New Year to all. ஸோ இன்றைக்கான லெசன் பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிபிஎஸ்சி கிளாஸ் 11 கம்ப்யூட்டர் சயின்ஸ் வித் பைத்தானில் சப்ஜெக்ட் கோட் 083 தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ இது வரைக்கும் கிளாஸ் 11க்கான எல்லா வீடியோஸுமே வந்து பார்த்தோம்னா என்னுடைய சேனலில் ப்ளேலிஸ்ட்டில் வந்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா இல்லை நீங்கள் ரெஃபர் பண்ணணும் அப்படி நினச்சிங்கன்னா அந்த ப்ளேலிஸ்ட்டில் நீங்கள் பார்க்கலாம். ஸோ இப்போது இங்கே நம்ம என்ன லெசன் பார்க்க போகிறோம் அப்படின்னா டிக்ஷனரி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி கிளாஸ் வந்து நம்ம டப்பிள்ஸ் பற்றி நம்ம பார்த்தோம். ஸோ டப்பிள்ஸ் அடுத்து இருக்கிற டேட்டா டைப் என்னென்னு பார்த்தோம்னா டிக்ஷனரி டேட்டா டைப் தான். ஸோ டிக்ஷனரி டேட்டா டைப்போட எல்லா டேட்டா டைப்பும் கம்ப்ளீட் ஆகுது. இதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்தோம்னா சோஷியல் இம்பேக்ட் அண்ட் லா அண்ட் எத்திக்ஸ், ஸோ அந்த சாப்டர் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பைத்தான் வந்து பார்த்தோம்னா இதோட முடியுது. இதுக்கப்புறம் வரப்போகிறது எல்லாமே ஐடி ரிலேட்டட், அதாவது சைபர் சேஃப்டி அதை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் தான் இதுக்கப்புறம் வர கிளாஸஸில் இருக்கும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கடைசி டாபிக், அதாவது பைத்தானோட கடைசி டாபிக். ஸோ டிக்ஷனரி டேட்டா டைப் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். டிக்ஷனரிஸ் ஆர் மியூட்டபிள். ஸோ இங்கே மியூட்டபிள்னு சொல்லும்போது நமக்கு தெரியும் ஆல்ரெடி மியூட்டபிள் டேட்டா டைப் இருக்குது, இம்மியூட்டபிள் டேட்டா டைப் இருக்குது. ஸோ மியூட்டபிள் டேட்டா டைப் பொறுத்த வரைக்கும் என்ன மீனிங் அப்படின்னா நம்மளால் ஒரு வேல்யூவை வந்து நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியும். ஒரு வேல்யூ நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியும் அப்படின்னா அது வந்து மியூட்டபிள். அந்த வேல்யூ வந்து நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியாது அப்படி சொன்னாங்க அப்படின்னா அது வந்து இம்மியூட்டபிள். ஸோ இங்கே டிக்ஷனரி வந்து என்னன்னு சொல்கிறாங்கன்னா மியூட்டபிள் டேட்டா டைப் கேன் மாடிஃபை இட்ஸ் கண்டென்ட் பட் கீ மஸ்ட் பி யூனிக் அண்ட் இம்மியூட்டபிள். ஸோ இந்த டிக்ஷனரி பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு டிஃப்ரெண்ட் அப்படின்னா இங்கே ஆக்சுவலி டிக்ஷனரின்றது கர்லி பிரேசஸ்குள்ள கீ அண்ட் தென் வேல்யூ இது ரெண்டும் வந்து ஒரு பேராக தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது ரெண்டுமே ஒரு கர்லி பிரேசஸ்குள்ளே தான் இருக்கும். ஓகே, ஸோ ரெண்டுமே எப்படி இருக்கும்னா ஒரு கர்லி பிரேசஸ்குள்ளே தான் இருக்கும். இப்போ கர்லி பிரேசஸில் இருக்கும்போது இங்கே வேல்யூ வந்து மியூட்டபிள், கீ வந்து இம்மியூட்டபிள். ஸோ இது ரெண்டும் சேர்ந்து தான் வந்து பார்த்தோம்னா டிக்ஷனரி. மற்ற டேட்டா டைப்லாம் வந்து பார்த்தோம்னா எய்தர் மியூட்டபிளாக இருக்கும், அப்படி இல்லைனா இம்மியூட்டபிளாக இருக்கும். பட் டிக்ஷனரியை பொறுத்த வரைக்கும் இட் ஹேஸ் போத் இம்மியூட்டபிள் அண்ட் தென் மியூட்டபிள். ஸோ கீ வந்து என்னவாக இருக்கும்னா இம்மியூட்டபிளாகவும் வேல்யூ வந்து மியூட்டபிளாக இருக்கும். ஸோ இதுதான் இதில் வந்து ஒரு ஹைலைட். அன்ஆர்டர்ட் கலெக்ஷன் ஆஃப் எலிமெண்ட்ஸ். அது என்ன அன்ஆர்டர்ட் கலெக்ஷன் ஆஃப் எலிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது இதில் கொடுக்குற நம்ம எலிமெண்ட்ஸ் எல்லாமே ஆர்டர்ட் வைஸ் இருக்காது. ஆர்டர் அப்படின்னு சொல்லும்போது எய்தர் 1 to 3 இருக்கலாம், இல்லை ஏபிசிடியாக இருக்கலாம், இல்லை ரோமன் லெட்டர் 1 to 3 இருக்கலாம். இது மாதிரி சம் ஆர்டரில் வந்து இருக்கவே இருக்காது. இதில் வந்து அன்ஆர்டர்டு ஐட்டம் தான் இருக்கும். அதாவது ஒரு ஸ்ட்ரிங்கு, ஒரு இன்டீஜர், இல்லைனா ஸ்ட்ரிங்கு, ஃப்ளோட்டு, இது மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஐட்டம்ஸ் வந்து சேர்ந்தது தான் இந்த டிக்ஷனரி. இங்கே ஈச் ஐட்டம் கன்சிஸ்ட் ஆஃப் அ கீ அண்ட் வேல்யூ. நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி கீயும் இருக்கும், வேல்யூவும் இருக்கும். இது ரெண்டும் சேர்ந்தது தான் ஒரு டிக்ஷனரி, ஒரு பேர். இதுதான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா பேர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ டிக்ஷனரி மெயினாக நம்ம எப்படி சொல்லுவோம்னா பேர் அப்படின்னு தான் சொல்லுவோம். In the form of key value pairs which are enclosed in curly braces. நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி இப்போ முன்னாடி நான் சொன்ன மாதிரி இதில் வந்து கீ இருக்கும், வேல்யூ இருக்கும். கீயும் வேல்யூவும் சேர்ந்தது ஒரு பேர். ஸோ அந்த பேர் எப்படி என்க்ளோஸ்ட் ஆகிருக்கும் அப்படின்னா கர்லி பிரேசஸ் மூலமாக தான் என்க்ளோஸ்ட் ஆகிருக்கும். ஸோ இதுதான் வந்து பார்த்தோன்னா டிக்ஷனரி பற்றினா ஒரு இன்ட்ரோ. ஸோ டிக்ஷனரியில் வந்து பார்த்தோம்னா 2 டேட்டா டைப்புமே இருக்கும். கீ வந்து இம்மியூட்டபிளாகவும் வேல்யூ வந்து மியூட்டபிளாகவும் இருக்கும். ஸோ மியூட்டபிள்னு சொல்லும்போது நம்மளால் அந்த வேல்யூவை வந்து சேஞ்ச் பண்ண முடியும். கீ வந்து இம்மியூட்டபிள்ன்றதுனால கீயை வந்து நம்மளால் சேஞ்ச் பண்ணவே முடியாது. நீங்கள் என்ன தான் நீங்கள் ட்ரை பண்ணாலும் அந்த கீயை நம்மளால் மாடிஃபை பண்ண முடியாது, சேஞ்ச் பண்ண முடியாது.
அதே மாதிரி இங்கே வந்து நம்ம கொடுக்குற டேட்டாஸ் எல்லாமே ஐட்டம்ஸ் எல்லாமே டிக்ஷனரியில் அன்ஆர்டர்ட் கலெக்ஷனாக தான் இருக்கும், அதாவது ஆர்டராக இருக்காது. நெக்ஸ்ட்டு இந்த கீயும் வேல்யூவும் சேர்ந்து ஒரு பேராக தான் வரும். எப்பயுமே ஒரு பேராக தான் வருவாங்க. கீ இருந்தால் கண்டிப்பாக வேல்யூ இருக்கும், வேல்யூ இருந்தால் கண்டிப்பாக கீ இருக்கும். இதுமாதிரி ஒரு பேராக தான் வருவாங்க. இந்த பேர் வந்து பார்த்தோம்னா கர்லி பிரேசஸ்குள்ளே தான் இருக்கும். ஸோ இதுதான் வந்து டிக்ஷனரி. இப்போ பைத்தான் டிக்ஷனரியில் A Python dictionary is a collection of elements where each element is a combination of key value pair. நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இல்லை நிறைய எலமெண்ட்ஸ் இருந்தாலுமே கர்லி பிரேசஸ்குள்ளே நிறைய எலமெண்ட்ஸ் இருந்தாலுமே நிறைய பேர்ஸ் இருந்தாலுமே ஒவ்வொரு ஐட்டமும் ஒவ்வொரு எலமெண்ட்டும் எப்படி இருக்கும் அப்படின்றாங்கன்னா கீயும் வேல்யூவும் சேர்ந்த ஒரு பேராக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஈச் வேல்யூ ஆர் வேல்யூ இஸ் அசோசியேட்டட் வித் யூனிக் கீ. ஸோ இதை நம்ம எப்படி வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த வேல்யூவுக்குன்னு ஒரு கீ கொடுப்போம். ஸோ கீ பேஸ் பண்ணி நம்ம வேல்யூ ரெஃபர் பண்ணிக்கலாம், வேல்யூ பேஸ் பண்ணி நம்ம கீ என்னன்றதை ரெஃபர் பண்ணிக்கலாம். ஸோ ஆல் த கீ வேல்யூ பேர்ஸ் ஆர் என்க்ளோஸ்ட் இன் கர்லி பிரேசஸ். நம்ம இதுக்கு முன்னாடியே பார்த்தது இதான் கொஞ்சம் டீப்பாக சொல்கிறாங்க. ஸோ கர்லி பிரேசஸ்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இங்கே. நெக்ஸ்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் பைத்தான் டிக்ஷனரி. ஸோ என்னென்ன கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். த காம்பினேஷன் ஆஃப் கீ அண்ட் வேல்யூ இஸ் கால்ட் கீ வேல்யூ பேர். ஸோ இது என்ன சொல்கிறாங்க, இதில் வந்து பார்த்தோம்னா எல்லாமே நமக்கு வந்து எப்படி வருது, கீ அண்ட் வேல்யூ பேராக தான் வருது. அதனால இது வந்து கீ வேல்யூ பேர் அப்படின்னு சொல்கிறாங்க. கீ அண்ட் இட்ஸ் வேல்யூ ஆர் செப்பரேட்டட் பை கோலன். நமக்கு ஆல்ரெடி தெரியும் கீ கூட கோலன் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வேல்யூ வரும். ஸோ இது ரெண்டுமே கர்லி பிரேசஸ்குள்ளே இருக்கும். ஸோ இதுதான் வந்து ஒரு பேர். டிஃப்ரெண்ட் கீ வேல்யூ பேர்ஸ் ஆர் செப்பரேட்டட் பை கமா. ஸோ ஒரு கீ வேல்யூக்கும் இன்னொரு கீ வேல்யூக்கும் நடுவில் கமா நம்ம யூஸ் பண்ணணும். கீஸ் ஆர் யூனிக் ஃபார் ஈச் வேல்யூ. ஸோ ஒவ்வொரு வேல்யூக்கும் இந்த கீன்றது எப்படி இருக்கும்னா யூனிக்காக இருக்கும். யூனிக் அப்படின்னா சிங்கிள் ஐட்டம், டியூப்ளிகேஷன்லாம் இருக்காது. ஒரு கீ நம்ம இங்கே கொடுத்துருக்கோம் அப்படின்னா இன்னொரு எலமெண்ட்டில் அதே கீ வந்து ரிப்பீட் ஆகாது. ஒரு வேல்யூக்கு ஒரு கீ தான் இருக்கும், அதாவது யூனிக்காகவும் இருக்கும். ஸோ இதுதான் வந்து பார்த்தோம்னா டிக்ஷனரியோட அனதர் இம்பார்ட்டன்ஸ் இன்ஃபர்மேஷன். கீஸ் ஆஃப் டிக்ஷனரி மஸ்ட் பி ஆஃப் இம்யூட்டபிள் டைப் லைக் ஸ்ட்ரிங், நம்பர், எக்ஸெட்ரா. நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி கீஸ் எல்லாமே நம்ம என்னென்னு சொல்லியிருக்கோம், இம்யூட்டபிள்னு சொல்லியிருக்கோம். ஸோ இம்யூட்டபிள்னு சொல்லும்போது நம்மளால் அந்த வேல்யூவை சேஞ்ச் பண்ண முடியாது, அந்த கீயை வந்து சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த இம்யூட்டபிள் டேட்டா டைப்னு சொல்லும்போது ஸ்ட்ரிங், நம்பர்ஸ் இதெல்லாமே வந்து இம்யூட்டபிள். ஸோ அதனால் நம்மளால் கீயை வந்து சேஞ்ச் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் வெரி இம்பார்ட்டன்ட் மெத்தட் டு கிரியேட் எம்டி டிக்ஷனரி. ஒரு எம்டி டிக்ஷனரியை நம்ம எப்படி க்ரியேட் பண்ணுறது. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்ததில் ஸ்ட்ரிங்காக இருக்கட்டும், லிஸ்ட்டாக இருக்கட்டும், டப்புளாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தோன்னா முதல்ல நம்ம ஒரு எம்டி லிஸ்ட், ஒரு எம்டி டப்புள், எம்டி ஸ்ட்ரிங் எப்படி நம்ம க்ரியேட் பண்ணுறது அதை பற்றி தான் நம்ம முதல்ல பார்த்துட்டு வரோம். ஸோ அதே மாதிரி தான் ஒரு டிக்ஷனரியை நம்ம எம்டி டிக்ஷனரியாக எப்படி க்ரியேட் பண்ணுறது. There are two ways to create an empty dictionary which are as follows. ஸோ ரெண்டு மெத்தடில் நம்ம வந்து எம்டி டிக்ஷனரி வந்து க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் மெத்தட் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏ ஈக்குவல் டு கர்லி பிரேசஸ். ஸோ ஏக்குள்ளே நம்ம எதுவுமே டிக்ளேர் பண்ணக்கூடாது, ஒன்லி கர்லி பிரேசஸ் மட்டும் நம்ம கொடுத்தா போதும். ஸோ அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம்னா எம்டி. இதுதான் எம்டி, ஏன்னா இதுக்குள்ளே நம்ம எந்த ஒரு டேட்டாவும் நம்ம டிக்ளேர் பண்ணல, அதனால் இது வந்து எம்டியாக இருக்குது. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் மெத்தட். செகண்ட் மெத்தட் வந்து பார்த்தோன்னா ஏ ஈக்குவல் டு டிக்ஷனரி ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ப்ராக்கெட். ஸோ ஏ ஈக்குவல் டு டிக்ஷனரி ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ப்ராக்கெட்னு சொல்லும்போது இந்த டிக்ஷனரி ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ப்ராக்கெட் மெத்தட் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இட் வில் கிரியேட் அன் எம்டி டிக்ஷனரி. ஸோ நீங்கள் எய்தர் யூ கேன் கோ வித் த ஃபர்ஸ்ட் மெத்தட் ஆர் செகண்ட் மெத்தட். ரெண்டுமே ஈஸி தான், ரெண்டுமே கேட்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் மெத்தட் ஏ ஈக்குவல் டு எம்டி கர்லி பிரேசஸ். செகண்ட் மெத்தட் என்ன அப்படின்னா ஏ ஈக்குவல் டு டிக்ட், டிஐசிடி ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ப்ராக்கெட். ஸோ டிக்ட் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ப்ராக்கெட்னு சொல்லும்போது தட் மீன்ஸ் வி கேன் கிரியேட் த எம்டி டிக்ஷனரி. ஓகேங்களா. நெக்ஸ்ட் என்ன பார்க்குறோன்னா எக்ஸாம்பிள் ஆஃப் டிக்ஷனரி.
ஸோ இங்கே ஃபஸ்ட்டு என்னன்றது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா ஏ ஈக்குவல் டு 1,1:1 இது வந்து முதல் ஐட்டம் கரெக்டாக. ஸோ ஒவ்வொரு ஐட்டமும் நம்ம செப்பரேட் பண்ணும்போது கமா யூஸ் பண்ணுறோம். இது வந்து ரெண்டாவது ஐட்டம், 3ன்றது மூணாவது ஐட்டம். ஸோ மொத்தம் இந்த டிக்ஷனரியில் எத்தனை ஐட்டம் இருக்குன்னா 3 ஐட்டம் இருக்குது, அதாவது 3 பேர்ஸ் இருக்குது. ஓகேங்களா. ஸோ 3 பேர் இருக்குது. இங்கே டிக்ஷனரி ஏ as நியூமரிக் கீஸ். இங்கே கீன்னு பார்த்தோம்னா 1 2 3. ஸோ கீஸ் எல்லாமே வந்து பார்த்தோம்னா 1, 2, 3. இங்கே வேல்யூன்னு பார்த்தோம்னா ONU1 TW2 and 3. ஸோ இதெல்லாமே நம்ம என்ன சொல்கிறோன்னா வேல்யூ. நமக்கு தெரியும் டிக்ஷனரின்னு சொல்லும்போது கீயும் வேல்யூவும் சேர்ந்த காம்பினேஷன் தான் ஒரு பேர். ஸோ அப்போது 1 2 3 நம்பர் 1 2 3ன்றது கீ, ஸ்ட்ரிங்கில் இருக்கிற 1 2 3 எல்லாமே வேல்யூ. ஓகேங்களா. ரெண்டாவது எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா B ஈக்குவல் டு A ஆப்பிள், B பால், C கேட். ஸோ சொல்லுங்கள் இதில் எதெல்லாம் டிக்ஷனரியோட கீஸ்ன்ட்டு ABC. வேல்யூஸ் என்னன்னு சொல்லுங்கள், ஆப்பிள், பால், கேட். ஸோ இதெல்லாமே வேல்யூஸ். நெக்ஸ்ட் இன்னொரு எக்ஸாம்பிள் C ஈக்குவல் டு 1:1 2:2 3:3. இதில் என்னென்ன கீஸ் இருக்குது, ஸ்ட்ரிங்கில் இருக்கிற 1 2 3 இதெல்லாமே வந்து பார்த்தோம்னா கீ, இதெல்லாமே நம்மளோட கீ. ஓகே. ஸோ இது ஃபஸ்ட் கீ, செகண்ட் கீ, தேர்ட் கீ. இது வந்து ஃபஸ்ட், இது செகண்ட், இது தேர்ட். ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட் கீ, செகண்ட் கீ, தேர்ட் கீ. வேல்யூ பார்த்தோம்னா ஃபஸ்ட் வேல்யூ, செகண்ட் வேல்யூ, தேர்ட் வேல்யூ. ஸோ இது மாதிரி தான் ஒரு டிக்ஷனரியை வந்து டிக்ளேர் பண்ணுவாங்க. நவ் அப்பண்ட் வேல்யூ இன் பைத்தான். நமக்கு தெரியும் அப்பண்ட் அப்படின்னாலே என்ன அர்த்தம், அப்பண்ட்னாலே ஆட் அப்படின்னு அர்த்தம். ஸோ we are going to add a new element in dictionary. ஒரு டிக்ஷனரிக்குள்ளே நம்ம எப்படி ஒரு ஐட்டமை ஆட் பண்ணுறது, இப்போ அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நமக்கு தெரியும் A ஈக்குவல் டு 1 2 3 இது வந்து நம்மளோட டிக்ஷனரி. இப்போது இண்டெக்ஸ் வேல்யூ, இப்போ இதில் வந்து பார்த்தோன்னா இது ஃபஸ்ட் எலமெண்ட், இது செகண்ட் எலமெண்ட், இப்போ தேர்ட் எலமெண்ட். இப்போ நான் ஃபோர்த் எலமெண்ட்டாக நான் ஒன்று க்ரியேட் பண்ண போகிறேன். ஓகேங்களா. இங்கே கீ வந்து பார்த்தோம்னா 1 2 3. இங்கே கீ என்ன, கீ வந்து 1, 2, 3. வேல்யூ வந்து பார்த்தோம்னா 1 2 3. இது நம்மளோட வேல்யூ. ஓகேங்களா. இப்போது A ஸ்கொயர் ப்ராக்கெட் 4 ஈக்குவல் டு 4 இதுதான் நம்மளோட ஃபோர்த் வேல்யூ, நம்ம ஆட் பண்ண போகிற வேல்யூ. இப்போ நான் பிரிண்ட் பண்ணுறேன் அப்படின்னும் போது எனக்கு அவுட்புட் எப்படி வரும்னா நாலாவது வேல்யூவும் சேர்ந்து தான் எனக்கு அவுட்புட் வரும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 1 2 3 இது ஆல்ரெடி இருக்குது, இது எக்ஸ்ட்ரா நம்ம ஆட் பண்ண வேல்யூ. ஸோ எப்படி ஆட் பண்ணுறது ஒரு தடவை பார்த்துக்கலாம். இப்போது A4 ஏன்னா ஃபோர்த் ஐட்டம் தான் நான் ஆட் பண்ண போகிறேன், அதனால் A4 ஈக்குவல் டு 4 நான் கொடுத்துருக்கேன். 4ன்றது கீ, FOURன்றது வேல்யூ. ஓகேங்களா. ஸோ இப்படி தான் நம்ம ஃபோர்த் எலமெண்ட்டை வந்து ஆட் பண்ணணும். நெக்ஸ்ட் அப்டேட் வேல்யூஸ் இன் பைத்தான் டிக்ஷனரி. நான் ஏன் இங்கே அப்டேட் பண்ணுறேன் அப்படின்னா, ஏன்னா இது வந்து இம்மியூட்டபிள். ஓகேங்களா. இம்மியூட்டபிள் சொல்லும்போது நம்மளால் வேல்யூ வந்து சேஞ்ச் பண்ண முடியாது. அதாவது என்ன வேல்யூ சேஞ்ச் பண்ண முடியாது, கீயோட வேல்யூ சேஞ்ச் பண்ண முடியாது, பட் வேல்யூ வந்து நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியும். ஓகேங்களா. ஸோ நமக்கு ஆல்ரெடி நல்லா தெரியும் கீ கோலன் வேல்யூ இது ரெண்டும் சேர்ந்து தான் ஒரு டிக்ஷனரி. கீ வந்து இம்மியூட்டபிள், வேல்யூ வந்து மியூட்டபிள். இங்கே நம்மளால் கீயை சேஞ்ச் பண்ண முடியாது, வேல்யூவை சேஞ்ச் பண்ண முடியும், அதுதான் இங்கே அப்டேட் பண்ணுறோம். ஓகேங்களா. இப்போ வேல்யூ தான் அப்டேட் பண்ணுறோம். we cannot change the key of an element but can change the value of a respective key as follows. ஓகேங்களா. ஸோ நம்மளால் ஒரு கீயோட வேல்யூவை எப்படி சேஞ்ச் பண்ண முடியும்னு நான் சொல்கிறேன். இப்போது ஏன்றது டிக்ஷனரியோட நேம். 1 ரீனா, 2 டீனா, 5 மீனா, 6 ஷீனா, 7 ஹீனா. ஓகேங்களா. இதுதான் நம்மளுடைய டிக்ஷனரி. இப்போ இந்த டிக்ஷனரியில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா செகண்ட் எலமெண்ட்டாக நான் என்ன கொண்டு வரேன்,
ஜீனா அப்படின்னு மாத்திரை. ஆல்ரெடி நமக்கு டீனான்னு இருக்காங்க. ஓகேங்க, செகண்ட் எலிமெண்ட்டில் டீனா இருக்காங்க. ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் டீனாக்கு பதிலாக இப்போ என்ன வேல்யூ அப்டேட் ஆக போகுது அப்படின்னா புதுசாக ஜீனான்ற நேம் வந்து அப்டேட் ஆக போகுது. ஸோ இப்போ என்னோடய அவுட்புட் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அவுட்புட்டில் வந்து செகண்ட் ஐட்டமில் நம்ம அப்டேட் கொடுத்ததுனால ஜீனான்றது நமக்கு வந்திருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ரீனா, செகண்ட் ஜீனா, ஃபிஃப்த் மீனா, 6th ஷீனா, 7th வந்து ஹீனா. ஸோ இங்கே உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் எப்படி அசைன் பண்ணணுன்ட்டு. ஸோ 2ன்றது கீ, அதோட வேல்யூ ஜீனா. ஸோ இப்படி தான் நம்ம என்ன பண்ணணும், அப்டேட் பண்ணணும். நெக்ஸ்ட் அப்டேட் மெத்தடில் ஜாயின் 2 டிக்ஷனரிஸ் இன்டு 1 பை யூஸிங். இப்போ 2 டிக்ஷனரியை நான் ஒரே டிக்ஷனரியாக கன்வெர்ட் பண்ண போகிறேன். It merges the keys and values of one dictionary into other and overrides the values of the same key. ஸோ நம்மளால் கன்கார்டினேஷன் மாதிரி இங்கே பண்ண முடியுமானா கண்டிப்பாக நம்மளால் பண்ண முடியும். 2 டிக்ஷனரியை ஒன்றா நம்மளால் ஆட் பண்ண முடியும். ஸோ எப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா A 1 2 3 நமக்கு தெரியும். B வந்து 1 ரீனா, 2 டீனா, 5 மீனா, 6 ஷீனா, 7 ஹீனா. இப்போ இதை நான் ரெண்டத்தையும் நான் என்ன பண்ண போகிறேன்னா மெர்ஜ் பண்ண போகிறேன். என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஏன்றது என்னுடைய ஃபர்ஸ்ட் எலமெண்ட். இந்த ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டை நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டிக்ஷனரியை அப்டேட் பண்ணுறேன். எது கூட அப்டேட் பண்ணுறேன் அப்படின்னா பியை வந்து ஏல போயிட்டு அப்டேட் பண்ண போகிறேன். இப்போ நான் ஏவை பிரிண்ட் பண்ணால் எனக்கு எப்படி வரும், எனக்கு ரெண்டுமே மெர்ஜ் ஆகி வரும். எப்படி அவுட்புட் வரும் அப்படின்னா லைக் திஸ் ஒன்லி. ஃபர்ஸ்ட் ரீனா, டீனா, 3 5 மீனா, 6 ஷீனா, 7 ஹீனா. இங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்க்கும்போது அப்டேட் பி, ஓகேங்களா, ஏவும் பியும் நான் இப்போ ரெண்டுத்தையும் மெர்ஜ் பண்ணுறேன். 1ன்னும் போது நமக்கு என்ன தெரியுதுன்னா 1ல் 1ன்னு இருக்குது, 2ல் ரீனாவும் இருக்குது. ஓகேங்களா, இப்போ அங்கே 1 இருக்குது. இப்போ நான் கடைசியாக அப்டேட் பண்ண வேல்யூ ரீனா. இப்போ ரீனா தான் நான் புதுசாக இங்கே அப்டேட் பண்ணிக்கிறேன் ஏல. ஓகேங்களா, ஏல வந்து நான் பி அப்டேட் பண்ணுறதுனால இப்போ பின்றது என்னோட நியூ வேல்யூ. ஸோ நீங்கள் நியூ வேல்யூ என்ன கொடுக்குறீங்களோ அதுதான் அங்கே அப்டேட் ஆகும். ஏன்னா இங்கே கீ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே 1, இங்கேயும் 1 இருக்குது, இங்கேயும் 1 இருக்கும்போது நான் எது புதுசான ஒரு வேல்யூ நான் கொடுக்குறேனோ அந்த வேல்யூ தான் அப்டேட் ஆகும். அப்போ 1 ரீனா, இங்கே 2ன்னு ரெண்டுமே சேம் கீ இருந்தாலுமே வேல்யூ வந்து அங்கே 2 இருக்குது, இங்கே டீனா இருக்குது. அப்போ நம்ம புதுசாக என்ன வேல்யூ கொடுக்குறோம், இங்கே டீனா தான் கொடுக்குறோம். அதனால் 2 வந்து டீனா. இங்கே 3க்கு 3 வேறு எந்த ஒரு கீ இல்லாதனால 3 வந்து யூனிக்காக இருக்குது அந்த வேல்யூ, அதனால் அப்படியே எடுத்துட்டோம். 5 வந்து மீனா, 6 வந்து ஷீனா, 7 வந்து ஹீனா. ஐ திங்க் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் எப்படி 2 டிக்ஷனரி வந்து ஒன்றா மெர்ஜ் பண்ணுறதுன்றது. இங்கே என்ன ஆக்சுவலாக நடந்திருக்கு அப்படின்னா இட் ஓவர்ரைட்ஸ் த வேல்யூ ஆஃப் த சேம் கீ அண்ட் ஆட் த வேல்யூ ஆஃப் த டிஃப்ரெண்ட் கீஸ். ஸோ ஒரே கீயாக இருந்ததுன்னா ஓவர்ரைட் பண்ணும், டிஃப்ரெண்ட் கீயாக இருந்ததுன்னா ஆட் பண்ணும். இப்போது ஒரு எலமெண்ட்டை எப்படி நான் டிக்ஷனரியிலேருந்து ரிமூவ் பண்ணுறது, ஓகேவா, ஒரு எலமெண்ட்டை நான் டிக்ஷனரியிலேருந்து எப்படி ரிமூவ் பண்ணுறது. There are 2 ways by which we can delete the elements of dictionary. ஸோ 2 விதத்தில் நம்மளால் ஒரு எலமெண்ட்டை வந்து டிக்ஷனரியிலேருந்து ரிமூவ் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் மெத்தட் வந்து பார்த்தோம்னா பை யூஸிங் del ஸ்டேட்மெண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் del ஸ்டேட்மெண்ட் மூலமாக delete பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்போது பை யூஸிங் பாப். நமக்கு ஆல்ரெடி தெரியும், லிஸ்ட்டில் கூட யூஸ் பண்ணியிருக்கோம். லிஸ்ட்டில் வந்து பாப் அப்படின்னாலே delete அப்படின்னு அர்த்தம். ஸோ பாப் ஃபங்க்ஷன் மூலமாகவும் நம்ம delete பண்ணிக்கலாம். ஸோ இது எப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு யூஸிங் del ஸ்டேட்மெண்ட். இங்கே del ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி எப்படி நம்ம delete பண்ணுறது, இதுக்கான சின்டாக்ஸ் பாருங்கள். சின்டாக்ஸ் ஆஃப் யூஸிங் del ஸ்டேட்மெண்ட் இஸ், ஸோ ஃபஸ்ட்டு நம்ம del கொடுக்குறோம், ஏன்னா del வச்சு தான் நம்ம delete பண்ண போகிறோம். அதனால் முதல்ல del டிக்ளேர் பண்ணிவிடுங்க. டிக்ளேர் பண்ணதுக்கப்புறம் டிக்ஷனரியோட நேம் ஏபின்னு ஏதாவது ஒரு நேம் கொடுத்து தான் நம்ம அதை டிக்ளேர் பண்ணுவோம். ஸோ அந்த டிக்ஷனரி நேம் கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் எதை நம்ம delete பண்ண போகிறோமோ அதோட கீ கொடுத்துருங்க. எது கொடுக்கணும், அந்த வேல்யூவோட கீ கொடுத்தீங்கன்னா தான் அது delete ஆகும். சரிங்களா, ஸோ del டிக்ஷனரி நேம் கீ ஆஃப் எலிமெண்ட். இப்போ பாருங்கள் பி ஈக்குவல் டு பின்றது இங்கே என்ன, டிக்ஷனரி நேம். இப்போது என்னென்ன எலமெண்ட் இருக்குது, 1 ரீனா, 2 டீனா, 5 மீனா, 6 ஷீனா, 7 ஹீனா. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா del கொடுத்துட்டேன், சின்டாக்ஸ் படி del கொடுத்துட்டேன்.
இங்கே டிக்ஷனரி நேம் வந்து பி. இப்போது கீ எலமெண்ட் வந்து 2. இப்போ 2ல் என்ன இருக்குது, டீனா இருக்குது. இப்போ டீனாவை நான் டெலீட் பண்ண போகிறேன். ஸோ டீனாவை நான் டெலீட் பண்ணதுக்கப்புறம் என்னோடய அவுட்புட் பார்த்தீங்கன்னா 1 ரீனா, 5 மீனா, 6 ஷீனா, 7 ஹீனா. ஸோ கீ கொடுத்து தான் அந்த வேல்யூவை நம்ம இங்கே ரிமூவ் பண்ணுறோம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா தெரியும், சேம் பி 1 ரீனா, 2 டீனா, 5 மீனா, 6 ஷீனா, 7 ஹீனா. இங்கே நான் டெல் பி 3ன்னு கொடுக்குறேன். இங்கே 3ன்றது என்னன்னா, இங்கே 3ன்ற ஒரு கீ இல்லவே இல்லை. 1 இருக்குது, 2 இருக்குது, 5 இருக்குது, 6 இருக்குது, 7 இருக்கே தவிர இங்கே என்ன இல்லை அப்படின்னா 3 இல்லைன்றதுனால it will return an error, that is key error if the key given is not present in the dictionary. ஸோ இது மாதிரி ஒரு கீ அந்த டிக்ஷனரி இல்லைன்றதுனால நமக்கு என்ன வரும்னா எரர் தான் வரும். அதாவது என்ன எரர் வரும்னா கீ எரர். இப்போ செகண்ட் மெத்தட் பை யூஸிங் பாப் ஃபங்க்ஷன். ஸோ இங்கே பாப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்ம எப்படி டெலீட் பண்ணுறது? This function only delete the element of the required key but also return the deleted value. இங்கே இந்த பாப் மூலமாக நம்ம டெலிட்டும் பண்ணலாம். டெலிட் பண்ண அந்த வேல்யூ நம்மளால் ரிட்டர்ன் பண்ண முடியும். எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் b ஈக்குவல் டு 1 ரீனா, 2 டீனா, 5 மீனா, 6 ஷீனா, 7 ஹீனா. இது வந்து நம்மளோட டிக்ஷனரியோட வேரியபிள் நேம். இப்போ a ஈக்குவல் டு b டாட் பாப் ஆஃப் 2. இங்கே 2ன்றது என்ன, எலமெண்ட் வேல்யூ, அதாவது கீயோட வேல்யூ. இப்போ a ஈக்குவல் டு ஏன்றது புது வேரியபிள், ஆல்ரெடி b நமக்கு தெரியும். ஸோ பியில் போயிட்டு தான் நான் என்ன பண்ணுறேன், பாப் பண்ணுறேன். பாப் மீன்ஸ் டெலிட் பண்ணுறேன். எதை டெலிட் பண்ணுறேன்னா ரெண்டாவது எலமெண்ட்டு. ஓகேங்களா? இப்போ ரெண்டாவது எலமெண்ட் நான் டெலிட் பண்ணும்போது டீனா வராது. ஸோ அப்போ எனக்கு எது நான் டெலிட் பண்ணுன்றதை பிரிண்ட் பண்ண முடியும். ஸோ பிரிண்ட் ஏன்னும் போது நான் எதை டெலிட் பண்ணணும் அந்த வேல்யூ எனக்கு பிரிண்ட் ஆகும். நான் பாப் பண்ண வேல்யூ ஏல போயிட்டு ஸ்டோர் ஆகும், அது எனக்கு பிரிண்ட் ஆகும். இப்போ நான் பின்னு சொல்லும்போது எனக்கு என்ன வரும்னா, ஆல்ரெடி ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் என்னென்ன ஐட்டம் இருக்கோ அது மட்டும் எனக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ புரியும்னு நினைக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ வந்து பார்த்தோம்னா பாப் 2னும் போது கீ வந்து 2ல் வந்து டீனா இருக்குது. அப்போ நான் பிரிண்ட் ஏன்னு சொல்லும்போது இப்போ ஏல வந்து நம்ம டெலிட் பண்ண ஐட்டம் தான் ஸ்டோர் ஆகிருக்கு. இப்போ பின்னும் போது நம்ம இந்த 2 வந்து டெலிட் பண்ணிட்டோம் இல்லையா? ஸோ இது இல்லாமல் மற்ற ஐட்டம்ஸ் எல்லாமே நமக்கு டிக்ளேர் ஆகும். Next, by using pop function in our example, this function not only delete the element of required key but also return the deleted value. So நம்ம இப்போ பார்த்தாலே அதே சேம் எக்ஸாம்பிள் தான். b equal to 1 Amit, 2 Sunil, 5 Lata, 6 Suman, 7 Ravi. இதெல்லாம் சேர்ந்து தான் ஒரு டிக்ஷனரி. இப்போ a equal to b dot pop 6. இங்கே 6ன்றது என்ன, கீ வேல்யூ. அப்போ 6ல் என்ன இருக்குது, சுமன்ன்றவங்க நேம் இருக்குது. ஸோ அப்போது அந்த கீயும் வேல்யூ நமக்கு டெலிட் ஆகிடும். இப்போ பிரிண்ட் ஏன்னு சொல்லும்போது நான் எது டெலிட் பண்ணணும், எது நான் பாப் பண்ணணும், அந்த ஐட்டம் வந்து ஏல போயிட்டு ஸ்டோர் ஆகிடுது. இப்போ நான் பிரிண்ட் ஏன்னு சொல்லும்போது நான் டெலிட் பண்ண அந்த ஐட்டம் தான் எனக்கு டிஸ்பிளே ஆகும். ஓகேங்களா? இப்போ பிரிண்ட் பின்னும் போது நான் டெலிட் பண்ணதை விட்டுட்டு மற்ற ஐட்டம் எல்லாமே நமக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ இதுதான் பாப் ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட் கடைசியாக நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, இதில் ட்ராவர்சிங் அ பைத்தான் டிக்ஷனரி. ட்ராவர்சிங் அப்படின்னா என்ன அப்படின்னா, இட் மீன்ஸ் டு ஆக்சஸ் ஈச் எலமெண்ட் ஆஃப் டிக்ஷனரி பை யூஸிங் லூப். இங்கே நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு லூப் யூஸ் பண்ணிவிட்டு ஒவ்வொரு ஐட்டமாக நம்ம டிஸ்பிளே பண்ண போகிறோம். ஸோ டிக்ஷனரியில் எத்தனை ஐட்டம் இருக்கோ அத்தனை ஐட்டமும் 1 by 1 பிரிண்ட் பண்ணுறதுக்கு நமக்கு இங்கே லூப் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த கான்செப்ட் தான் நம்ம ட்ராவர்சிங் சொல்கிறோம். ஸோ ட்ராவர்சிங் அப்படின்னாலே we are going to use loop in the function. இப்போ a equal to ஏன்றது டிக்ஷனரி நேம். இதில் 1 1 2 2 3 3 மொத்தம் 3 எலமெண்ட் இருக்குது. இப்போது ஃபார் கே இன் ஏ, இப்போ கேன்றது இண்டெக்ஸ் வேல்யூ, முதல்ல 0லேருந்து ஆரம்பிக்கும். ஸோ இப்போ 0ல் இருக்கும்போது 0ல் என்ன இருக்குது, என்ன எலமெண்ட் இருக்குன்னா 1 1. இப்போ நான் 0 மட்டும் நான் பிரிண்ட் பண்ணுறேன். ஏன்னா பிரிண்ட் கே கமா ஏ ஆஃப் கே. இப்போ ஏ ஆஃப் கேல நீங்கள் 1 0ன்னு இருக்கும்போது இப்போ கே எப்பவுமே 0லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ உங்களுக்கு இப்போ இது வந்து 0 இண்டெக்ஸ் வேல்யூ,
இது 1 இண்டெக்ஸ் வேல்யூ, இது 2 இண்டெக்ஸ் வேல்யூ. இப்போ k வந்து 0. இப்போ print k, நான் k வந்து print பண்ணுறேன். இப்போ kல வந்து 0 என்ன இருக்குது எனக்கு? 1:1 இதுதான் ஃபஸ்ட்டு print ஆகும். இப்போ நெக்ஸ்ட்டு k வந்து என்னவா மாறிடும்னா k வந்து 1ஆ மாறிடும். இப்போ வேல்யூ 1ஓட வேல்யூ வந்து பார்த்தோம்னா 2, அவுட்புட் வந்து 2, 2. இப்போது k வந்து 3ஆ மாறும், சாரி 2ஆ மாறும். இண்டெக்ஸ் வேல்யூ வந்து 2ஆ மாறும். இப்போ அவுட்புட் அங்கே 2 இண்டெக்ஸ் வேல்யூ என்ன இருக்குது? 3 இருக்குது. இப்போது k = 4, சாரி k = 3 மாறும். ஏன்னா 0 இண்டெக்ஸ் வேல்யூ, 1 இண்டெக்ஸ் வேல்யூ, 2 இண்டெக்ஸ் வேல்யூ எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இப்போ 3 இண்டெக்ஸ் வேல்யூ பார்க்குறோம். 3ன்ற ஒரு எலமெண்ட் இங்கே இல்லை, அதனால நமக்கு பிரிண்ட் ஆகாது. ஸோ இதுதான் நம்ம என்ன சொல்கிறோன்னா ட்ராவல்சிங். ஓகேங்களா? ஸோ ட்ராவல்சிங்கிறது என்னென்னா லூப் யூஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒவ்வொரு வேல்யூவாக பிரிண்ட் பண்ணுறோம். இந்த மெத்தட் பேர் என்ன அப்படின்னா ட்ராவல்சிங். ஓகே, இதில் என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணுறோன்றதை நம்ம பார்க்கலாம். ஓகே, இதில் என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ இதில் என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் இருக்குன்னா டிக்ஷனரியில் என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் இருக்குன்னு பார்க்குறோம். நம்ம ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் என்னன்னு பார்த்தோம்னா லென் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ப்ராக்கெட். இந்த லென்ன்றது என்னன்னா ஒரு டிக்ஷனரியோட லென்த்தை கண்டுபிடிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுற ஃபங்க்ஷன். அதாவது அந்த டிக்ஷனரியில் எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குது அதுதான் அதோட லென்த்து. This function returns the length of dictionary, means it returns the total number of key value pairs present in the dictionary. ஒரு டிக்ஷனரியில் எத்தனை எலமெண்ட் இருக்கோ எத்தனை பேர் இருக்கோ அதுதான் அதோட லென்த்து. ஃபார் எக்ஸாம்பிள் a = 1, 1, 2, 2, 3, 3. இதோட லென்த்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு லென்த்து வந்து 3. இதில் வந்து பார்த்தோன்னா பியில் வந்து 1, 2, 3, 4. ஏன்னா a ஆப்பிள், b பேட், C cat, D doll. அப்போ 4 எலமெண்ட் இருக்குது, அதனால் அதோட லென்த்து வந்து 4. ஸோ நமக்கு பிரிண்ட் பண்ணும்போது 3, 4 அப்படின்றது பிரிண்ட் ஆகும். இதுதான் லென் ஆஃப் ஃபங்க்ஷன். ஓகேங்களா? எத்தனை எலமெண்ட் இருக்கோ அதை ரிட்டர்ன் பண்ணுறது தான் லென் ஆஃப் ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட் கிளியர். கிளியர் அப்படின்னா என்னென்னா திஸ் ஃபங்க்ஷன் சிம்பிளி ரிமூவ்ஸ் ஆல் த ஐட்டம்ஸ் ஃப்ரம் த டிக்ஷனரி. இங்கே என்ன பண்ணாலும் டிக்ஷனரி அப்படியே தான் இருக்கும், அந்த டிக்ஷனரிக்குள்ளே இருக்கிற எலமெண்ட்ஸ் எல்லாமே நம்ம கிளியர் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இவங்க என்ன மீன் பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ கர்லி பிரேசஸ்க்குள்ளே இருக்கிறத எல்லாமே டெலீட் ஆகிடும், ஆனால் இந்த கர்லி பிரேசஸ் டெலீட் ஆகாது. அதுதான் இதுக்கான மீனிங். இப்போது a = 1, 1, 2, 2, 3, 3 3 எலமெண்ட் இருக்குது. பியில் வந்து பார்த்தோன்னா a ஆப்பிள், b பேட், c கேட், D டாட் 4 ஐட்டம் இருக்குது. இப்போது a டாட் கிளியர்னு சொல்லும்போது நான் என்ன பண்ணுறேன், ஏல என்னென்ன ஐட்டம் இருக்கோ அது எல்லாமே கிளியர் பண்ணிடுறேன். அப்போது எனக்கு அது பிரிண்ட் பண்ணும்போது லென் ஆஃப் ஏன்னு சொல்லும்போது எனக்கு பார்த்தீங்கன்னா அவுட்புட் வந்து 0 வந்திருக்கும். இதே வந்து பார்த்தோம்னா பியில் வந்து பார்த்தோம்னா அந்த 4 ஐட்டம் அப்படியே தான் இருக்குது, நான் கிளியர் கொடுக்கல. b டாட் கிளியர் கொடுத்தா அது கிளியர் ஆகிருக்கும். ஸோ a டாட் கிளியர்னு சொல்லும்போது a டிக்ஷனரியை மட்டும் நான் கிளியர் பண்ணுறேன். ஸோ அப்போ b இது வந்து பார்த்தோன்னா எத்தனை எலமெண்ட் இருக்கோ 4 எலமெண்ட் இருக்குது, அதனால் 4ன்ற லென்த்து நமக்கு காட்டுது. நோட், this function only remove element items from the dictionary, it does not delete the dictionary. ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கிளியர்ன்றது என்னென்னா டெலிட் பண்ணாது. கிளியர்ன்றது அந்த டிக்ஷனரிக்குள்ளே இருக்கிற ஐட்டமை மட்டும்தான் ரிமூவ் பண்ணுமே தவிர அந்த டிக்ஷனரியை அது டெலிட் பண்ணாது. ஸோ இதுதான் மீனிங். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கெட் ஆஃப். கெட் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ப்ராக்கெட் கோலன். ஸோ கெட் எதுக்காக அப்படின்னா திஸ் ஃபங்க்ஷன் சிம்பிளி ரிட்டர்ன் த வேல்யூ ஆஃப் த ரெக்வயர்ட் கீ. நம்ம இங்கே என்ன பண்ணுறோன்னா உங்களுக்கு என்ன கீ வேணுமோ அந்த கீயை நம்ம வியூ பண்ணி பார்க்கறதுக்கு இந்த கெட் மெத்தட் வந்து நமக்கு யூஸ் ஆகுது. ஸோ இந்த கெட் மெத்தட் மூலமாக நமக்கு என்ன கீயை நம்ம வியூ பண்ணி பார்க்கணுமோ நம்ம பார்க்கலாம். ஸோ அதுக்கான சின்டாக்ஸ் a வந்து 1, 2, 3, b வந்து பார்த்தோன்னா a ஆப்பிள், b பேட், c கேட், d டால். இப்போது print a டாட் கெட் 2. இப்போ 2ல் என்ன கீ இருக்குது? ஓகே, 2ன்றது கீ, அதோட வேல்யூ என்ன? 2ஓட வேல்யூ 2 தான். இப்போ செகண்ட் b டாட் கெட் c. சியில் என்ன வேல்யூ இருக்குது? கேட் இருக்குது. ஸோ அந்த கேட் நீங்கள் பார்க்கலாம். ஸோ கெட்ன்றது ஒரு கீயோட வேல்யூவை வியூ பண்ணி பார்க்குறது. ஒன்ஸ் செகண்ட் ஐம் சேயிங் கெட்
ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ப்ராக்கெட் எதுக்காக அப்படின்னா ஒரு கீயோட வேல்யூவை நம்ம பார்க்குறதுக்கு தான் இந்த கெட் யூஸ் பண்ணுறோம். ஸோ கெட் டூன் போது செகண்ட் எலமெண்ட்டு வந்து பார்த்தோம்னா 2 தான் இருக்குது, கீயும் வந்து பார்த்தோம்னா 2 தான். ஸோ கீ 2 எங்கே இருக்கோ அதோட வேல்யூ 2. இப்போ சின்றது அதோட கீ, சின்ற கீயோட வேல்யூ இங்கே என்ன பார்த்தோம்னா கேட். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு ஏ டாட் கெட் 4. இங்கே 4ன்றது என்ன, 4ன்ற ஒரு எலமெண்ட்டே இங்கே இல்லை, அதனால நமக்கு என்ன வரும், நன்னுன்றது ரிட்டர்ன் ஆகும். நெக்ஸ்ட் ஏ டாட் கெட் 4. இன்கேஸ் நம்ம பிரிண்ட் பண்ணிடலாம், இந்த மாதிரி நம்ம இன்வேலிட் நம்பர்ஸ் கொடுக்கறது வாய்ப்பு இருக்கும்போது நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா எரர் வரும், எரரை வந்து தவிர்க்கிறதுக்காக நம்ம கீ நாட் ஃபவுண்ட் அப்படின்னு நம்ம ஸ்டேட்மெண்ட் வந்து நம்ம டிஸ்பிளே பண்ணிக்கலாம். ஸோ இதுவுமே நம்மளோட விருப்பம் தான். ஸோ கெட் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ப்ராக்கெட் எதுக்காக அப்படின்னா ஒரு கீயோட வேல்யூவை கெட் பண்ணி பார்க்கறதுக்கு தான் யூஸ் ஆகும். If key is not available in dictionary, then this method will return none or customized message as shown above. So நமக்கு தேவையான customized message கூட நம்ம display பண்ணிக்கலாம். Next, items. This function return all the key value pair of dictionary in the form of list of tuples, for example. So get போது ஒரு கீயோட வேல்யூ பார்த்தோம் இல்லையா. இப்போது ஐட்டம்ஸ் சொல்லும்போது ஒரு டிக்ஷனரியில் எத்தனை ஐட்டம்ஸ் இருக்கோ அத்தனை ஐட்டம்ஸும் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ A = 1:1, 2:2, 3:3. B = A apple, B bat, C cat, D doll. இப்போது print A dot items of, நமக்கு தெரியும் ஐட்டம்னா என்ன, ஏல என்னென்ன ஐட்டம் இருக்கோ அது எல்லாமே டிஸ்பிளே பண்ணும். ஸோ அது எப்படி டிஸ்பிளே பண்ணுது அப்படின்னா ஸ்கொயர் ப்ராக்கெட்குள்ளே நமக்கு டிஸ்பிளே பண்ணுது. ஸ்கொயர் ப்ராக்கெட் மீன்ஸ் என்ன, லிஸ்ட்டு. ஸோ நம்ம ஐட்டம்ஸ்ன்னு பார்க்கும்போது ஐட்டம் எல்லாமே எதுக்குள்ளே நமக்கு டிஸ்பிளே ஆகும் அப்படின்னா ஒரு லிஸ்ட்டுக்குள்ளே தான் நமக்கு டிஸ்பிளே ஆகும். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதனால ஞாபகம் வச்சுங்க. ஐட்டம் மெத்தட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வர அவுட்புட் என்ன ஃபார்மேட்டில் வரும் அப்படின்னா லிஸ்ட் ஃபார்மேட், அதாவது ஸ்கொயர் ப்ராக்கெட்குள்ளே தான் உங்கள் ஐட்டம் எல்லாமே டிஸ்பிளே ஆகும். ஸோ ஸ்கொயர் ப்ராக்கெட்குள்ளே 1,1, 2,2, 3,3 இது லிஸ்ட்டுன்றதுனால ஒவ்வொரு ஐட்டம் செப்பரேட் பண்ணுறதுக்கு கம்மா யூஸ் பண்ணுறோம். இப்போது பி டாட் ஐட்டம் சொல்லும்போது அதில் என்னென்ன ஐட்டம் இருக்குது, ஏ ஆப்பிள்ன்றது ஒரு பேர், கம்மா பி பேட்ன்றது இன்னொரு பேர், சி கம்மா கேட்ன்றது அகெயின் இன்னொரு பேர், 4th பேர் வந்து பார்த்தோன்னா டி டால். ஸோ மொத்தம் 4 பேருக்கு 4 எலமெண்ட்டாக நமக்கு லிஸ்ட்டுக்குள்ளே கொடுத்துருக்காங்க. இதுதான் ஐட்டமோட ஃபங்க்ஷன். Next, key open and close bracket. This function returns all the keys of dictionary in the form of list. ஓகேவா. இதுலேயுமே கூட பார்த்தோம்னா நம்ம டிக்ஷனரி தான் யூஸ் பண்ணுறோம். டிக்ஷனரியில் மொத்தம் எத்தனை கீ நம்ம கொடுத்துருக்கோமோ எல்லா கீயுமே நமக்கு எப்படி டிஸ்பிளே பண்ணுமா, லிஸ்ட் ஃபார்மேட்டில் தான் டிஸ்பிளே பண்ணுமா. ஐட்டமாக இருக்கட்டும் இல்லை கீயாக இருக்கட்டும் எல்லாமே நமக்கு அவுட்புட் லிஸ்ட் ஃபார்மேட்டில் தான் கிடைக்க போகுது. ஃபார் எக்ஸாம்பிள் ஏ டிக்ஷனரிக்குள்ளே 1, 1, 2, 2, 3, 3. பி வந்து பார்த்தோம்னா டிக்ஷனரிக்குள்ளே ஏ ஆப்பிள், பி பேட், சி கேட், டி டால். இப்போது பிரிண்ட் ஏ டாட் கீஸ். இப்போது ஏன்ற டிக்ஷனரியில் எத்தனை கீ இருக்குது, 1, 2, 3. அது மூணுமே நமக்கு லிஸ்ட்டுக்குள்ளே கொடுத்துருக்காங்க. இப்போது பி டாட் கீஸ் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ப்ராக்கெட். இப்போ பியில் என்னென்ன கீஸ் இருக்குது, ஏ கமா, பி கமா, சி கமா, டி, இது எல்லாமே கீஸ். ஓகேங்களா. ஸோ கீஸ் மட்டும் வியூ பண்ணி பார்க்கணும் அப்படின்னா கீ மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வேல்யூ. ஸோ வேல்யூன்றது ஒரு டிக்ஷனரிக்குள்ளே இருக்கிற வேல்யூஸை மட்டும் நம்ம வியூ பண்ணி பார்க்குறது. அந்த வேல்யூ எல்லாமே எப்படி டிஸ்பிளே ஆகும் அப்படின்னா லிஸ்ட் ஃபார்மேட்டில் டிஸ்பிளே ஆகும். அதே சேம் எக்ஸாம்பிள் ஏ = டிக்ஷனரிக்குள்ளே 1, 1, 2, 2, 3, 3. பி = டிக்ஷனரிக்குள்ளே ஏ ஆப்பிள், பி பேட், சி கேட், டி டால். இப்போது print a dot values open and close bracket. இப்போது ஏல என்னென்ன வேல்யூஸ் இருக்குது, ONE1, TWO, 3, TH or EE. ஸோ இதெல்லாமே வேல்யூஸ் இல்லையா. ஸோ அந்த டிக்ஷனரியோட வேல்யூஸ் மட்டும் டிஸ்பிளே பண்ணும். இதே பி டாட் வேல்யூஸ் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ப்ராக்கெட்னு சொல்லும்போது இதில் என்னென்ன வேல்யூஸ் இருக்குது, ஆப்பிள், பேட், கேட், டால், இதெல்லாமே டிக்ஷனரியோட வேல்யூஸ். ஸோ வேல்யூஸ் மட்டும் ரிட்டர்ன் பண்ணுறது. அதுவும் எப்படி ரிட்டர்ன் ஆகும் அப்படின்னா ஒரு லிஸ்ட்டுக்குள்ளே தான் அது ரிட்டர்ன் ஆகும். நெக்ஸ்ட் அப்டேட் பண்ணுறது. எப்படி நம்ம அப்டேட் பண்ணலாம், திஸ் ஃபங்க்ஷன் மெர்ஜ் த கீ. நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா மெர்ஜிங் ஃபங்க்ஷன், அதே தான் சேம் தான் இதுலேயுமே.
This function merges the key value add of 2 dictionary into one. In simple words, it simply join or merge the 2 dictionary. It merges the key and values of one dictionary into other and overrides the value of the same key. ஒரே கீயாக இருந்தது ஃபர்ஸ்ட் டிக்ஷனரி செகண்ட் டிக்ஷனரியிலும் ஒரே கீ நம்ம டிக்ளேர் பண்ணியிருந்தோம் அப்படின்னா ஓவர்ரைட் பண்ணும். இல்லை வேறு வேறு கீனும் போது நமக்கு மெர்ஜ் பண்ணிக்கும், அதாவது ஆட் பண்ணிக்கும். இப்போ ஏ டிக்ஷனரியில் 1 1 2 2 3 3ன்னு 3 ஐட்டம் இருக்குது, 3 எலிமெண்ட்ஸ் இருக்குது. பியில் வந்து பார்த்தோன்னா 1ல் வந்து அமித், 2ல் வந்து சுனில், 5 லதா, 6 சுமன், 7 ரவி. இப்போ ரெண்டுத்தையும் நான் என்ன பண்ண போகிறேன்னா அப்டேட் பண்ண போகிறேன். ஸோ ஏ டாட் அப்டேட் பி. இப்போ ஏ பியும் நான் அப்டேட் பண்ண போகிறேன். நமக்கு ஆல்ரெடி ரூல் தெரியும், ரெண்டுமே யூனிக்காக இருந்ததுன்னா ஓவர்ரைட் பண்ணிவிடும். அப்போ ஆல்ரெடி அங்கே 1 இருக்குது, அந்த 1ல் தான் நான் அமித்தை வந்து ஓவர்ரைட் பண்ணுறேன். அப்போ 1 கொலன் அமித், 2மே ஒரே சேமாக தான் இருக்குது, 2 கீயாக இருக்குது. அப்போது ஒரு கீயை நம்ம அப்டேட் பண்ண போகிறோம். ஸோ 2க்கு பதிலாக சுனில். ஓகேங்களா, சுனில் எடுத்துக்கிட்டோம். 3 யூனிக்காக இருக்குது, 5 யூனிக், 6 யூனிக், 7 யூனிக்ன்றதுனால அந்தந்த வேல்யூ அப்படியே நமக்கு டிஸ்பிளே ஆகிடும். நெக்ஸ்ட் பாப். நம்ம இப்போ தான் நம்ம பாப் மெத்தட் பார்த்தோம். இதுவுமே சேம் தான். திஸ் ஃபங்க்ஷன் நாட் ஒன்லி டெலிட் த எலமெண்ட் ஆஃப் த ரெக்வயர்ட் கீ பட் ஆல்சோ ரிட்டர்ன் த டெலிட் வேல்யூ. ஸோ பாப் பொறுத்த வரைக்கும் நம்ம டெலிட் மட்டும் இல்லாமல் எது டெலிட் பண்ணமோ அந்த வேல்யூவும் நம்மளால் வியூ பண்ணி பார்க்க முடியும். ஓகேங்களா, ஸோ அதுக்கான எக்ஸாம்பிள் தான் பி ஈக்குவல் டு 1 அமித், 2 சுனில், 5 லதா, 6 சுமன், 7 ரவி. இப்போது ஏ ஈக்குவல் டு கேபிட்டல் பி டாட் பாப் 2. 2ன்றது என்ன, செகண்ட் எலிமெண்ட். செகண்ட் எலிமெண்ட்டில் என்ன இருக்குது, சுனில் இருக்குது. ஓகே, அந்த டேட்டாவை மட்டும் நம்ம டெலிட் பண்ணுறோம். இப்போ பிரிண்ட் ஏன்னு நான் கொடுத்தேன்னா என்ன டேட்டாவை நான் டெலிட் பண்ணணும் அந்த டேட்டாவை என்னால் வியூ பண்ணி பார்க்க முடியும். இதே பிரிண்ட் பி அப்படி நான் கொடுத்தேன்னா அந்த டேட்டாவை ரிமூவ் பண்ணிவிட்டு டெலிட் பண்ணிவிட்டு ரிமைனிங் எலிமெண்ட்ஸ் எல்லாமே எனக்கு டிஸ்பிளே பண்ணும். இதுதான் பாப் மெத்தட். மோர் பில்டின் டிக்ஷனரி மெத்தட். இது தவிர்த்து என்னென்ன பில்டின் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குதுன்னு பார்த்தோம்னா செட் டிஃபால்ட்னு ஒன்று இருக்குது. ஸோ திஸ் மெத்தட் ரிட்டர்ன் த வேல்யூ ஆஃப் த ஐட்டம் வித் த ஸ்பெசிஃபைடு கீ. ஸோ இங்கே என்ன பண்ணுறோம்னா அதுக்கான ஸ்பெசிஃபைடு ஒரு கீ இருக்குன்னா அந்த கீக்கான ரெஸ்பெக்டிவ் வேல்யூ வந்து நமக்கு ரிட்டர்ன் பண்ணும். இஃப் த கீ டஸ் நாட் எக்ஸிட் இன்சர்ட் த கீ வித் த ஸ்பெசிஃபைடு வேல்யூ. ஸோ இன்கேஸ் நமக்குன்னா அந்த கீ அங்கே இல்லைன்ற பட்சத்தில் அந்த கீக்கு ஏற்ற மாதிரி நமக்கு தேவையான வேல்யூவை நம்ம செட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ் ஈக்குவல் டு டிஐசிடி டிக் ஓப்பன் ப்ராக்கெட்டில் நேம் ஈக்குவல் டீனா கமா கண்ட்ரி ஈக்குவல் டு இந்தியா. இப்போது ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் டாட் செட் டிஃபால்ட். இங்கே மேலே நான் கீ கொடுத்துட்டேன். டீனா அதாவது நேமு, கண்ட்ரின்றது எல்லாமே என்ன, நேமுன்றது கீ, கண்ட்ரின்றதும் கீ. அதோட வேல்யூ டீனா, கண்ட்ரியோட வேல்யூ இந்தியா. இப்போ நான் புதுசாக ஒன்று வேல்யூ செட் பண்ண போகிறேன், அதாவது ஏஜ். இங்கே ஏஜ்ன்றது கீ, 39ன்றது வேல்யூ. ஸோ நான் இப்போது ஒரு எலமெண்ட்டை ஒரு பேரை வந்து நான் இங்கே செட் பண்ணுறேன். ஓகேங்களா, இப்போ நான் பிரிண்ட் ஒய்ன்னு சொல்லும்போது நான் எதை செட் பண்ணணும் அந்த வேல்யூ எனக்கு பிரிண்ட் ஆகும். அதுதான் செட் டிஃபால்ட். நெக்ஸ்ட் மேக்ஸ்ன்னு சொல்லும்போது ரிட்டர்ன் த கீ ஹேவிங் மேக்ஸிமம் வேல்யூ. இதில் வந்து எது வந்து மேக்ஸிமம் வேல்யூன்னு சொல்லும்போது பி தான் மேக்ஸிமம் வேல்யூ, அதனால் நமக்கு அவுட்புட் வந்து பி தான் வரும். மினிமம் சொல்லும்போது இட் வில் ரிட்டர்ன் த மினிமம் வேல்யூ. ஓகேங்களா, ஸோ அதே டிவியில் எது மினிமமாக இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா 88 தான் மினிமம். ஸோ அது நமக்கு பிரிண்ட் ஆகும். சார்ட்டர்னு சொல்லும்போது சார்ட் பை கீ ஆர் வேல்யூ. நம்ம எப்படி சார்ட் பண்ணுறோம் அப்படின்னா கீயும் நம்மளால் சார்ட் பண்ண முடியும். அசெண்டிங் ஆர்டரோ இல்லை டிசெண்டிங் ஆர்டரோ நம்ம சார்ட்டிங் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா வேல்யூவை கூட நம்ம அசெண்டிங் ஆர்டரோ இல்லை டிசெண்டிங் ஆர்டர்லேயோ நம்ம சார்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அதுதான் சார்ட்டட். ஸோ இவ்வளோ தான் டிக்ஷனரியில் இருக்கிற பில்டின் ஃபங்க்ஷன். ஸோ இன்னும் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களோட டவுட்டை வந்து நான் கிளியர் பண்ணுவேன். இன்னும் என்ன மாதிரியான வீடியோஸ் வேணுமோ நீங்கள்
கமெண்ட்ஸில் எனக்கு சொல்லுங்கள். நான் அதுக்கு தகுந்த மாதிரியான வீடியோஸ் வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ என்னோடய வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோஸ் எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடவும் நீங்கள் ஷேர் பண்ணி என்னோடய சேனலுக்காக சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம இன்னொரு வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். Thank you so much and Happy New Year to everyone. Thank you dear students.